அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் ஊழியர் சௌரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யூகேயிலிருந்து கத்தரண்டை ஜபங்கள், துதிகள், பாடல்கள் கூடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. வேத வாசிப்புடனும் வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர இணைந்திருக்கிற ஊழியரையும் குடும்பத்தையும் கத்தர் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களுமா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன் ஆமேன். God bless you ஐயா. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் சந்ததியையும் உங்களோட கைது செய்கிற காரியங்கள் ஊழியங்கள் எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேங்க்யூ. God bless you ஐயா. நல்லது நேர்களே, இந்த நேரத்திலும் நான் யூகேல இணைந்திருக்கிறது மேரி ராஜேந்திரன். உங்களுடைய நேரம் இப்போது பின்னேரமாக இருக்கிறபடினாலே 4 மணி ஆகிறது. கர்த்தர் தாமே ஒருவரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்குள்ள பொழுது சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஊழியர்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதை ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக, ஆராதனைக்குள்ளாக, சத்தியத்துக்குள்ளாக, ஜெபங்களுக்குள்ளாக ஜானவரங்களை நடத்துவாராக. இணைந்திருங்கள். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அற்பமா இருந்தாலும் முடிவை சம்பூர்ணப்படுத்தி தருகிற தேவன் நீ ஆவியானவர் ஆண்டவரே. உங்களுக்கு ஊழியஞ்சர ஊழியக்கார பிள்ளைகளை நீங்க கனம் பண்ணுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எப்போதும் உங்களோட கூட இருக்கிறீர். எங்களை கைவிடாத தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எப்போதும் உங்களில் நீர் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறீர். இஸ்ரவேலை கூட்டி சேர்த்து எருசலேமை கூட்டி சேர்த்து இஸ்ரவேலை கட்டு எருசலேமை கூட்டி சேர்த்து இஸ்ரவேலை ஆண்டவரை கூட்டி சேர்க்கிற தேவனா இருக்கிறீப்பா. எருசலேமில் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா இம்மட்டுமா ஊழியம் செய்துட்டு போன ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் நம்முடைய கரத்துக்குள்ள தாழ்த்துக்கிறேன். குடும்பம் குடும்பமாக இனிமேலும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளும் நம்முடைய கரத்துல தாழ்த்துக்கிறேன். அப்பா ஆண்டவரே, வல்லமை எடுத்து சுவலத்தோடு எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை நாம உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்து. இந்த சங்கம வானொலியை கூட என்னமாக நம்முடைய கரத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதுகளை நடத்த, இந்த சங்கம வானொலியை நடத்த என்னும் ஆண்டவர் ஊழியக்கார இதுல வந்து சேர்ந்து உங்களுடைய ராஜ்யத்தை நீதியை தேடும்படியாக ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். கர்த்தர் எங்களோட கூட இருந்து எங்களை பெரிய காரியங்களாக நடத்தும்படியாக ஆண்டவரே தேவ கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் தாமி ஆண்டவர் இதே போல வானொலியில கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து கிரியை செய்யும்படியாக துதிகரமை மியாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆராதனைக்குள்ளால கடந்து போவோம். ஆராதனைக்கு பாத்திர, துதிக்கு பாத்திர அவர் ஒருவரே. ஆராதனை தேவன் ஒருவருக்கே செய்வாயா என்ற வசனத்தின்படி ஆவியானவரே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிருபை நிறைந்தவரே துதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே துதிக்கிறோம், மகிமையானவரே துதிக்கிறோம், மகத்துவமானவரே துதிக்கிறோம், ஜீவனுள்ளவரே துதிக்கிறோம். அப்பா அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எப்போதும் ஆண்டவரே புத்தி உள்ள ஆராதனை செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறவரே, கிருபை செய்கிறவரே. பாமக்கு நன்றி 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 நன்றி. நல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியானவரே, அப்பா மகிமை ஆவியானவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். உங்களை எல்லாம் ஒரு வீசை கல்வாரி ரத்தத்தினால கழுவுகிறவரே, சுத்திகரிக்கிறவரே, நீதிமானை மாற்றுகிறவரே, ஆசீர்வதிக்கிறவரே, ரத்தத்தின் வல்லமையாளர்களை ஆண்டவரை மீட்டுக் கொண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே ரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை ஆண்டவரை பரிசுத்தப்படுத்துகிறவரே துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம். கிருப 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 கிருப. நாங்கள் நிற்பது நிர்மலமான் இருப்பது சுத்த கிருபை. அப்பா துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று பின்மென மாறாதவரே, நேற்று பின்மென மாறாதவரே. பாமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமினாலைகளை நிரப்புகிறவரே, அபிஷேக நாதரே ஆண்டவரே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சோத்திரம் 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 சோத்திரம். எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்கள் கட்டுக்களை அவிழ்க்கிறவரே ஆண்டவரே. அப்பா முறிந்த நாளையில முறிக்காதவரே, மங்கிய இடத்தில் அணைக்காத தேவனே பாம்பு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உம்முடைய அக்கனின் ரத்தத்தினாலே ஆண்டவர், அக்கனின் ரத்தத்தினாலே எங்களை ஆசீர்வாதத்து வழி நடத்துகிறவரே, பாதுகாக்கிறவரே, அக்கனின் ரத்தத்தினாலே அப்பா வியாதிகளை
படுக்கைகளை ஆண்டவரே அப்பா மாற்றி போடுகிறவரே, வியாதியின் படுக்கை உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தூயாவியானவரே, தூயாவியானவரே, துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா மக்கு சோத்திரம் ஆண்டவரே, மக்கு நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பெரியவர், பெரியர். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிற தேவன் ஆண்டவர், எங்களை எல்லாம் நீர்முடைய அலங்கார மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எங்களை இழுத்து செல்லுகிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கைவிடாதவர், கைவிடாதவர், உள்ளம் விரும்பினது எங்களுக்கு தருகிறவர், உள்ளத்தின் வாஞ்சியை நிறைவேற்றுகிற விமானங்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல வாஞ்சிக்கிற போது இந்த ஆவியானவர் எங்களை கிரியை செய்கிறவரே, எங்களை நிரப்புகிறவரே. ஹalleluya, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்சடாய், எல்சடாய், சர்வவல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்சடாய், எல்சடாய், சர்வவல்ல தேவமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. எல்சடாய், எல்சடாய், சர்வவல்ல தெய்வமே, எல்சடாய், எல்சடாய், சர்வவல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நீசியே, எங்களுக்கு எப்போதும் நாளும் வெற்றி தருகிறவரே, எங்களை தள்ளிவிடாதவரே, எல்லாவற்றிலும் எங்கும் உம்மில் அன்பு கூறுகிற எங்களில் அன்பு கூறுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாவற்றிலையும் ஜெயம் எடுக்க செய்கிறவரே, அப்பா எல்சடாய், சர்வ வல்லவரே, சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். பல்லோ தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த நாளையில எங்களுக்கு வர வேண்டிய காரியங்களை வர செய்கிறது ஆவியானவரே, எங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருக்களோடு போராடி எங்களை ஆண்டவரை ஜெயமெடுக்க செய்கிறவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். யெகோவா நீசியே, வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ரப்பா, சுகம் தந்த தெய்வமே, யெகோவா ரப்பா, சுகம் தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். எல்லாவற்றிலும் உங்களோட குடும்பங்கள், அந்த தேசத்துல, சபைகள்ல ஆண்டவரை எல்லாவற்றிலும் உம்மை உயர்த்தி வைக்கிறோம், உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யம் வரும்படியாக உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஜனங்கள் மேல ரட்சிப்பு வரும்படியாக வாழ்த்தி வரவேற்கிறோம். சகலத்தை மாளுகை சேர பல்லோ தேவனே, யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே, உயர்த்துகிறோம். எல்லா வியாதேசன் மேலும் உம்மை உயர்த்துகிறோம், எல்லா வியாதேசன் மேலும் உம்மை வாழ்த்தி வரவேற்கிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்,
வணங்குகிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. எல்சடாய், எல்சடாய், சர்வவல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்ட தெய்வமே, எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்ட தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம். ஏசப்பா, எங்களை கண்டவரே, தாயின் கருவிலை உருவாக்குனவரே, அவயங்களை உருவாக்குனவரே, எலும்புகளை உருவாக்குனவரே, உமக்கென்று ஆண்டவரை பிரித்தெடுத்தவரே, எல்சடாய், எல்எலியோன், எல்ரோகி, யெகோவா தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா சம்மா, உம்மை துதிக்கிறோம். இம்மானுவேலரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்ல, உம்மாலாகாதது எதுவும் இல்ல. எல்சடாய், எல்சடாய், சர்வவல்ல தெய்வமே, எல்சடாய், எல்சடாய், சர்வவல்ல தெய்வமே, வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பெரியவர், பெரியவர், இரக்கம் நிறைந்தவர் ஆண்டவரே. அப்பா, அம்மா துதிக்கிறோமே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி, 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 நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அப்பா, அம்மா துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு யாவற்றையும் செய்து முடித்தவர், முன் சென்று கோணலான்களை சுவையாக்குற தேவன் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் ஆண்டவரே தேவ கிருபை, சுத்த கிருபை ஆண்டவர், தேவ கிருபை ஆண்டவர், தேவ கிருபை ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். எங்களை கற்று தந்து வழி நடத்துறவரே, உம்மாலாகாத காரியம் எதுவும் இல்லப்பா. என் நம்பிக்கைக்குரியவராயிருக்கிறேன், கண்கலங்காமல் பிடித்தவரே, கால்கள் இடராமல் காக்கிறவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம். உன்னதரே, உன்னதரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீதியின் பாதையில நடத்துகிறவரே, நீதியின் வசனத்தை தந்து ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கோடி கோடி சோத்திரம், கோடி கோடி சோத்திரம் அப்பா, கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம். உன்னதமானவரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை, கிருபை, கிருபை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவ கிருபையில் எங்களை வழி நடத்துகிறவரே அப்பா, தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை எங்கள் மேல ஆண்டவர் அதிக அதிகமாக இறங்கட்டும் அப்பா. உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினாலே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், உடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை போதித்து நடத்துகிறவரே அப்பா, உம்மை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா,
உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. இருளா இருக்கிற இடத்துல ஒளியாய் வந்து அந்த இடத்துல உம்முடைய வெளிச்சத்தினாலே நடத்தி வந்த தேவன் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. எந்த ஒரு சேதம் வராதபடி எங்களை உம்முடைய இரத்தத்தினால வேலி அடைத்து, உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய வல்லமினாலும் எங்களை வேலி அடைத்து நன்றி செலுத்துகிறோம். தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. தேடி வந்தீர், பாட வைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஓடி ஓடி உழைக்க செய்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. பாவமெல்லாம் தூய வாழ்வு வாழ செய்பவரே, பாவமெல்லாம் தூய வாழ்வு வாழ செய்பவரே, பூவாய் வளர்த்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே. அப்பா, எங்களை பாவமில்லாத வாழ்க்கைக்காக அனுதினமும் உம்முடைய நீர் சிந்தின இரத்தத்தினால், இரத்தத்தின் வல்லமையினாலே இன்னும் குறைந்து போகாதபடி அந்த வல்லமையின் இரத்தத்தினாலே அனுதினமும் எங்களை கழுவி தூய வாழ்வுக்குள் எங்களை நடத்தி செல்கிறவரே, எங்களுடைய தேசத்துக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்குமாக பூவாய் வளர்த்து கொண்டு எங்களை பூத்து குலுங்கி மலர செய்கிறவரேப்பா. ஆண்டவரே, எங்களை பூத்து குலுமி இந்த பூமி எங்களை நிரம்ப செய்கிற தேவனேப்பா. நிரம்பின ஆசீர்வாதங்களை கொண்டு வந்து தருகிறவரேப்பா. சம்பூர்ண ஆசீர்வாதத்தை எங்களுக்கு எதிர்கொண்டு வந்து எங்களுடைய தலையில் ஆண்டவரே பொற்கிரீடம் தருவிக்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. துயரம் நீக்கி ஆறுதல் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. புலம்பல் மாற்றி ஆனந்தம் தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. எங்கட புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாற்றி போட்டதுக்காய் நன்றி. எங்கட துயரங்கள் எல்லாம் நீக்கி போட்டு எங்களை விட்டு அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோட வியாதிகள், வறுமைகள், வேதனைகள், துன்பங்கள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தை எல்லாம் மறித்த லாசருவின் கற்களை புரட்டி போட்டவரை நன்றி செலுத்துகிறோம். துன்பமா இருந்தாலும் அந்த துன்பத்தை நீர் புடுங்கி போடுகிற தேவனாயிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. கலக்கம் நீக்கி கண்ணீர் துடைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. கவலை மாற்றி கரத்தால் அணைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. நம்முடைய வல்லது கரம் எங்களுக்கு நிழலாய் நல் துணியாய் நின்று எங்களோட கவலைகள் எல்லாம் மாற்றி போடுகிறவர். எங்களுடைய கண்ணீரை கண்களுக்கும் ஆத்மாவி மரணத்துக்கும் கால்களை இடலுக்கு தப்புவிக்கிற தேவனே நன்றி செலுத்துகிறோம். உயிரோடு இருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம்.
கவலை மாற்றி கரத்தால் அணைத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. உலகம் மாயை, எல்லாம் மாயை, உணர்ந்து கொண்டேன். உலகம் மாயை, எல்லாம் மாயை, உணர்ந்து கொண்டேன். உறவு பாசம் கூப்பை என்றெறிந்து உம்மையே பின்தொடர்ந்தேன். உலகத்தின் பாசம், உறவு பாசம், ஆண்டவரை எல்லாம் குப்பையாக எங்களை நினைக்க வச்சு, உம்முடைய அன்பே மேலானது, உம்முடைய அன்பே பெரிதானது என்று சொல்லி எங்களை அணைத்துக் கொண்ட தேவனே நன்றி செலுத்துகிறோம். உலக மாய என்று கற்றுத் தருகிறவர் அனுதினமும், பொய் மனுஷர் என்று கற்றுத் தருகிறவரே, பொய் ஆண்டவரே, பொய்க்கு பிதாவா இருக்கிறவரு கற்றுத் தந்தவரே, அந்த பாதையில வருகிற புதங்களை கரம் பிடித்து கவலை மாற்றி கண்ணீரை ஆண்டவரை துடைத்தங்களை வழி நடத்துகிறவரே, என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம், பரமகுயவனே உம்மை துதிக்கிறோம். உங்களுக்கு மாறாத கிருபையின் மேல் கிருபையாய் தந்தங்களை வழி நடத்துகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். சோத்திரம், சோத்திரம், கோடானு கோடி சோத்திரம், கோடானு கோடி நன்றி, கோடானு கோடி சோத்திரம். என் அப்பாவுக்கு, என் மகிமையானவருக்கு, உயிரோடு இருக்கிறவர், எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவருக்கு, எங்கள் கவலைகளை மறக்க செய்கிறவருக்கு, எங்களை கரம் பிடித்தவருக்கு, எங்களை விழுந்து விடாதபடி எங்களை தாங்குகிறவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறேன். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவேன். என்னை இழுத்து கொள்ளும், ஓடி வந்திடுவேன். அறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். உம்மறைக்குள் அழைத்து செல்லும், அன்பில் களி கூறுவேன். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, உலகமெல்லாம் மனமே. ஊற்றுண்ட பரிமளமே, உலகமெல்லாம் மனமே. உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். இடக்கையால் தாங்குகிறீர், வலக்கையால் தழுவுகிறீர். இடக்கையால் தாங்குகிறீர்,
வலக்கையால் தழுவுகிறீர். எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே, எனக்கு உரியவரே, இதயம் ஆள்பவரே, உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதையா, உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, என்னாவில் உள்ளதெல்லாம் உந்தன் புகழ்தானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே, நான் பேசி மகிழ்வதெல்லாம் உந்தன் பெருமைதானே, கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கைவிடா கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். பாரும் என் நேசரே, வயல்வெளியில் தங்கிடுவோம், பாரும் என் நேசரே, வயல்வெளியில் தங்கிடுவோம், நேசத்தின் உச்சிதங்களை நிறைவாய் பொழிவேன் ஐயா, ஜெஸ்டடி நேசத்தின் உச்சிதங்களை நிறைவாய் பொழிவேன் ஐயா, உமக்கே சோத்திரம், சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே உமக்கே சோத்திரம், இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போருமான மகிமையின் ராஜாவை வருகிற உமக்கே சோத்திரம், தலைகள் உயரட்டும், கதவுகள் திறக்கட்டும், என் தேவாதி தேவன் வருகைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக என் தேவன் ஒருவருக்கே சோத்திரம். அப்பா உமக்கு ஒருவருக்கே சோத்திரம், 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 உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். கவர்ச்சி நாயகனே, கண்களில் நிறைந்தவரே, கரம் பிடித்தவரே, கைவிடா கண்மலையே, உமக்கே சோத்திரம், அப்பா சோத்திரம், ஐயா சோத்திரம், ராஜா சோத்திரம், உமக்கே சோத்திரம், உமக்கே சோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே சோத்திரம். அல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் வாஞ்சையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா
உம்மைத்தானே. என் முன்னே நிறுத்தியுள்ளேன், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், என் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எனக்கு ஆண்டவரே, எனக்காக யாவற்றை செய்து முடிக்கிற ஒரு அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, எங்களை விரும்புகிற எல்லா காரியங்களை எங்களுக்காக யாவற்றை நீர் செய்து முடிக்க வல்லவர். உம்மால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை. நீர் ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவரை எல்லாரோடையும் ஆண்டவரை ஜனங்களோட யுத்தம், மனுஷரோட பொல்லாங்கானோட யுத்தம் செய்து எங்களை இலைகள் உதிராதபடி கனிகள் கெடாதபடி எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற எங்களை இழந்த அனைத்தையும் திருப்பி கொண்டு வர தேவன் நீர் ஆண்டவர். இழந்த அனைத்தையும் இழந்த சுதந்திரத்தை திட பண்ணி சம்பூர்ண மொழியை பெய்ய பண்ணுகிற தேவன் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் முறுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரை கர்த்தரங்கள் மேய்ப்பரா இருக்கிற நாங்கள் தாழ்ச்சி அடையும். எங்கள் மேய்ப்பரா இருந்து எப்போதும் ஆண்டவரே, சத்ருவானவனோ எந்த மிருகங்களோ ஆண்டவரை எந்த மனுஷரங்களை பட்சிக்காதபடி எங்களை அழிவில் நின்று மீட்டு பாதுகாத்துக் கொள்ற நல்ல மேய்ப்பர் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளோம், ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே எல்லெலியோன் என்றுமே உயர்ந்தவர். உம்முடைய நாமம் உயரட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் இந்த பூமியில சகல ஜாதிகள் ஜனங்கள் மேலும், சகல ராஜ்யங்கள் மேலும், எங்கள குடும்பங்கள் மேலும், ஊழியங்கள் மேலும். எபினேசரே எல்லெலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எல் செடாய் சர்வவல்லவரே, எல் ரோகி காண்பவரே, எல் செடாய் சர்வவல்லவரே, எல் ரோகி காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஏசையா என் நீங்க எங்களுக்கு முன்பாக இருக்காடி ஆண்டவரே. எங்களை எப்பயோ எங்கட ஆண்டவரே எங்கட துக்கத்தில் நாங்கள் அழிந்திருப்போம், உம்மாலே நாங்க நிலைத்திருக்கிறோம். உம்முடைய கிருபை சத்தியம் எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அன்பு, தயவு, நீடிய சாந்தம், பொறுமை எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த தகப்பனே ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் நேக்கமையா. நன்றி செலுத்துவோம். எப்போதும் எங்களுடைய இதயத்தின் நேக்கம் நீரா இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர்தான் எங்களை இதயத்தின் நேக்கமா இருக்க வேணும் ஆண்டவரே. உண்மையில் வாஞ்சை உள்ளவர்களாய், தாகம் உள்ளவர்களாய் நாங்க இருக்கணும் ஆண்டவரே.
ஆண்டவரே, நீர்தான எங்களுக்கு நல்லவராயிருக்கிறீர். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினாலே நாங்க வாழ்ந்து சுகித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோட எப்போதும் இடைப்பட்டு கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை தப்பிதங்களை மன்னிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, எப்போது நாங்க உமக்கு சாட்சியுள்ள சந்ததியாய் வாழ சாட்சியால நிறுத்துகிற தேவனேப்பா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். ஞானத்தாலும் விவேகத்தினாலும் உங்களோட குடும்பங்கள் வீடுகளை ஆண்டவரை நடத்த, தேசங்களை நடத்த, ஊழியங்களை நடத்த கிருபை செய்கிறவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்துல ஆண்டவரே நாங்க சிக்கி கொள்ளாதபடி தேவ ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை எங்களை வழி நடத்தட்டும் ஆண்டவரே. ஆவியானவர் தமங்களை எல்லாம் பொருட்படுங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் விடுதலையாக்கும். சத்தியம் எங்களோட பேசும். அது இருகருக்குள்ள பட்டியமா இருக்கிறது, சம்மட்டியா இருக்கிறது. அது ஜீவனுள்ள ஆண்டவரே கிரியலை நடப்பிக்கிறதா இருக்குது. என் ஆவியானவரே வார்த்தையானவராய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, என்னை தரைமட்டம் தாழ்த்துகிறேன், என்னை மூடி மறைக்கிறேன். நம்முடைய சிலுவைக்குள்ள இந்த ஆவியானவரை வெளிப்படுத்துங்க. சின்ன அதிகாரமா இருந்தாலும் சின்ன பேச்சா இருந்தாலும் ஆண்டவரே, யாரோட பேசணும் அந்த வார்த்தை பேசட்டும். பாவ உணர்வு அடைந்து ஆண்டவரை பாவங்களை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி குணப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ள வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை ஆண்டவரின் இடத்தில் துதியான மகிமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜெபங்கட்டி நிற்கிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்க இந்த நேரத்திலும் நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்துல 1-4 மட்டும் பார்ப்போம். 4-5 மட்டும் நாங்க பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோட பேசட்டும். இந்த நேரத்தில் சிம்சோன் என்ற ஒரு ஒரு தேவன் மனுஷனை குறிச்சு நாங்க பார்ப்போம். சிம்சோன் என்ற தேவ மனுஷன் தேவனுக்காக தேவன் உருவாக்கப்பட்டு தாயின் கருவிலே அவர் ஒரு நஸ்ரேனாய் இருக்கிறபடினாலே அவர் தலையில சவரன் கத்தி தலைமயிர் எடுக்க கூடாது என்ற ஒரு சட்டத்தை கீழே வைராக்கியமான பரிசுத்தமான ஒரு ஊழியக்காரனை ஆண்டவர் உருவாக்குறார், தாயின் கருவில எடுக்கிறார் தனக்காக. ஆனாலும் அந்த தேவ மனுஷன் எப்படி பாவத்துக்குள்ளாக கட்டப்படுறார் என்றதை இந்த நாளில நாங்க பார்ப்போம். கொஞ்ச நேரம் பார்ப்போம். அப்படித்தான் இந்த நாட்களும் சில தேவ மனுஷர்கள், தேவ ஊழியக்காரர், விசுவாச குடும்பங்கள் பிசாசானவன் எங்க பாவத்தின் சங்கிலியில கட்டலாம் என்று வகை தேடி கொண்டு திரிகிறான். ஆனா விழுந்திருக்கிறாங்க. விழுந்த ஊழியக்காரருக்கு ஆண்டவர் மன்னிப்பு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்து மனம் திரும்பி குணப்பட அவர் ரத்தத்தினாலும் வார்த்தையினாலும் கிரிய செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அந்த நேரத்திலும் பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்து நிற்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு இரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து இரா முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பால்களோடு கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையில் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரோக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோடு சிநேகிதமாயிருந்தான். அவளிடத்துக்கு பெலிஸ்தியர் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனால் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனால் அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்று சொன்னார்கள். எப்படித்தான் யூதாஸ் ஆண்டவரை காசு காட்டி கொடுத்தான். வளம் காசுக்கு தேவனுடைய மனுஷனை காட்டி கொடுக்க வாய் தேடுகிறாள். பாருங்க, எப்படி வைராக்கியமா ஆண்டவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு பெலிஸ்தியன் எல்லாம் முறியடித்து வயல்களை நரிகள்ற வாள்கள்ல நெருப்ப கொளுத்தி அவங்கள வயல்கள் எல்லாம் எரித்து பாவமான ஆக்கள்ற காரியங்கள் பெலிஸ்தியன் ஒரு பாவமான காரியங்களை பாவமான ஜனங்களை எரித்து வைராக்கியமா இருந்தவன் இந்த நாட்கள்ல பாருங்க உங்க போறான்னு சொல்லி அவன் போறாத ஒரு இடம் ஒரு வேசியின் வீட்டுக்கு போறான். அப்படித்தான் இந்த நாளையில சில பேர் வேசியின் இடத்துக்கு மட்டுமில்ல
பல பாவங்களை வீடுகளுக்குள்ளே தேவ ஊழியர்களான நாங்கள் பிசாசானவன் வஞ்சிக்கிறான். அவங்கள நாங்களா போய் விழுகிறதில்ல. ஒவ்வொரு காரியத்திலையும் எங்களை தேவ ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணப்பட்ட நாங்க, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டு வைராக்கியமா இருக்கிற நாங்க, எங்களை கொண்டு இந்த நாட்களை என்ன செய்யறான்டா பிசாசனவன் வகை தேடிக்கொண்டு தெரிகிறான். கொச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடிக்கொண்டு வலு சர்ப்பத்தை போல எங்களை எப்ப நாங்க கடிக்கலாம், எப்ப எங்கட விஷத்தை அவன் மேல் கக்கலாம் என்று சொல்லி வகை தேடி தெரிகிறது மாதிரி இவனும் என்ன செய்யறான். தேவனுடைய ஒரு ஊழியக்காரன், அவன் பிறந்த நாட்கள்ல இருந்தே எல்லாருக்கும் தெரியும் சிம்சோண்ட வரலாறு எப்படி என்று தெரியும், தேவ மனுஷன் எப்படி வைராக்கியமா இருந்தவன் என்ன தெரியும். ஆனாலும் அவன் போகக்கூடாத இடத்துக்கு போறான். அப்பொழுது சிம்சோன் இங்க வந்திருக்கிறான் என்று சொல்லி காசா ஊசா, இப்ப எல்லாரும் தெரியும் காசான்ற ஊர், காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. இப்ப பெலிஸ்தியரும் அந்த காசா ஊரார்கள் என்ன செய்யறாங்கடா, இவனை பிடிக்கணும், இவன் எங்கட ஜனங்களை அழிச்சிட்டான், எங்கட சொத்துகள் எங்கட வயல்கள் எல்லாம் அழிச்சிட்டான், இவனை பிடிக்கணும், இவனை கொலை செய்யணும்னு சொல்லி இவன் இங்க தேடி தெரிகிற போதுதான் இவன் போய் ஒரு வேசியின் இடத்துல பாவத்துக்கு மேல பாவத்தை கூற்று ஒரு பொம்பளை இடத்துல இவன் போய் இருக்கிற போதும் அந்த வீட்டுல இருந்து அவளுக்கு அவங்களோட காசா தேச தூராருக்கு சொல்லப்படுது, இங்கதான் சிம்சோன் இருக்கிறான்னு காட்டி கொடுக்குறாங்க. சிம்சோனை காட்டி கொடுக்க போறாங்க, காட்டி கொடுக்குறாங்க. அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, காலையில வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அமைதியா சத்தம் போடாதபடி வளைந்து கொண்டு இரா முழுவதும் அவனுக்காக பட்டண வாசல் பதிவு இருந்து இரா முழுவதும் பேசாது இருந்தார்கள். பாருங்க, நாங்க என்ன செய்யணும், இரா முழுவதும் விழித்திருந்து தேவன் சொல்ற ஜெபிக்க சொல்லி இவங்க ஒரு தேவ மனுஷனை பிடிக்கிறதுக்காக இரா முழுவதும் ஒரு நகரத்துல பேசாம காத்துட்டு இருக்கிறாங்க. நாங்க இரா முழுவதும் என்ன செய்யணும், பேசி தேவனோட உறவாடுறவர்களா இருக்கணும். இதுல 2 காரியங்களை நாங்க அறிந்து கொள்ளலாம். பாவத்துக்கு போற போதும் அவங்க பாவம் இல்லாதவங்க, பாவம் செய்யறவங்க என்ன செய்யறாங்க, பேசாம இருந்து ஒரு தேவ மனுஷனை பிடிக்கிறதுக்காக அமைதியா இருந்து காத்துட்டு இருந்து பிடிக்கிறாங்க. ஆனா நாங்க என்ன செய்யறோம், ஆவிக்குரிய பிள்ளைகள், நாங்க இரவு முழுவதும் நாங்க ஆண்டவருடைய நாமத்திலிருந்து துதித்து ராம் முழுவதும் கண் விழித்திருந்து உபவாசித்து தூக்கிட்டு ரெட்டுடுத்து சாம்பல் உடுத்து தேவ ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக, தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக, எப்படி சிம்சோனை போல் பாவத்துல விழாதபடி ஜனங்களை பாதுகாக்கிறதுக்காக இரா முழுவதும் ஜெபிக்கிறார்கள் இருக்கணும். ஆனா அவங்க தேசத்து உலகத்தார் பாவத்தார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இரா முழுவதும் ஒரு நீதிமான பிடிக்கிறதுக்கு, ஒரு பரிசுத்தவான பிடிக்கிறதுக்காக பட்டண வாசல்ல காத்திருக்கிறாங்க. இப்படித்தான் இந்த நாட்களை நடந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யறாங்க, இரவு முழுவதும் வேற தேவையில்லாத காரியங்களுக்கெல்லாம், வேலைக்காக, வேற காரியங்களுக்காக ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் என்ன செய்யறாங்க, செலவிடுறாங்க. ஆனா இப்ப இரா முழுவதும் ஜெபிக்கிறாக்கள் இந்த நாட்கள்ல அக்கினி தூணாய் நெருப்பு தூணாய் நிற்கிறாக்கள் எல்லாம் இந்த நாட்கள்ல குறைந்து போய்விட்டது. 3வது அதிகாரத்தை பார்ப்போம். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாள்களோட கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். நான் நினைக்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சிட்டு என்னை பிடிக்க வந்துட்டாங்கன்னு சொல்லி, அவன் அப்படி ஒரு பலசாலி. அவன் சிங்கத்தை கைகளால அவனை முறியடித்தவன், சாகடித்தவன் சிங்கத்தை. அப்ப இந்த நேரத்திலும் அவன் என்ன செய்யறான், அந்த பட்டத்திருக்கிற இடத்துல இருந்தே கதவு நிலைகளை உட்டாச்சு கொண்டு, தாழ்பாளல வீட்டு பூட்டுகள் எல்லாம் உட்டாச்சு கொண்டு அவனோட தோல்ல சுமந்து ஒரு மலைக்கு போறான். ஏன், அவனுக்கு தெரிஞ்சிட்டுது பிடிக்க போறாங்க, பிடிச்சா என்ன கொன்று போட்டுருவாங்க, அவனோட கைக்கு பிடிபடக்கூடாதுன்னு சொல்லி அங்க போறான். ஒரு மலையில போயிருக்கிறான். அதற்கு பின்பு 4வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு அவன் சோரோத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட சிநேகிதமாயிருந்தான். அங்க போயும் அவன் சும்மா இருக்கல்ல, அவன் அங்க போயும் ஒரு பொம்பளை, தெலிலாள் என்ற ஒரு விபச்சார பொம்பளை, அவளோட கூட தொடர்பு. இந்த நாட்கள்ல நாங்க எங்க நிக்கணும், பரிசுத்தவான்களோட கால்கள் பரிசுத்த சபையில நிக்கணும், நீதிமான்களோட கால்கள் நீதிமான்களோட நிக்கணும். ஆனா இவன் போய் பாத்தீங்கன்னா திருப்பி அங்க போயும் தனக்கு ஒரு வாழ்க்கை துணை என்ற அந்த ஒரு பொல்லாத காரியத்தை அவன் தேடி அந்த இடத்துல போய் அவளோட சிநேகிதமா இருக்கிறான். அவளோட சிநேகிதமா இருக்கிற போதுதான் அங்க பெலிஸ்தியர் அவளுக்கு சொல்லி அனுப்புறாங்க, நான் உனக்கு இவ்வளவு காசு தருவேன், 1100 வெள்ளிக்காசை தருவேன், அவனுக்கு என்ன இருக்கிறது, எப்படி அவனை நாங்க மடங்கி பிடிக்கலாம்,
எப்படி அவனை மடக்கி பிடிக்கலாம்ண்டு அந்த ஜனங்களுக்கு தெரியாது. இவங்க தெளிலால ஒரு தூது மாறி வைக்கிறாங்க. தெளிலாள இடத்துல போனபடியா அவள்கிட்ட சொன்னால் அவளுக்கு காசு கொடுத்தாள். அவளுக்கு தேவை காசு, வேற ஒன்றுமே தெரியாது. மனுஷர் உயிர் எப்படி சூறையாடுவாங்க, எப்படி பிடிச்சிட்டு போவாங்களே, அதுகள் எல்லாம் அவளுக்கு ஏண்டா அவள் ஒரு வேசி, அவள் காசுக்காக உழைக்கிறவள், காசுக்காக நடமாடுற ஒரு ஸ்திரியா இருக்கிறாள். அப்ப என்ன செய்யறாங்கண்டா, தெளிலாட சொல்லக்கூட தெளிலாட என்ன செய்யறாள், இவனை போட்டு கஷ்டப்படுத்துறாள். நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, இது எப்படி உனக்கு எப்படி இந்த பலன் வரும், உன்னை இன்னத்தால கட்ட முடியும், உன்னை இன்னத்தால அடக்க முடியும், நீ சொல்லு சொல்லு என்று சொல்லுகிற போதும் அவன் போய் சொல்றான் தெளிலாள்கிட்ட, எனக்கு இது செய்தா போதும், எனக்கு ஒரு ஒரு என்ன ஒரு அகனி நார், ஒரு சும்மா ஒரு நார் எடுத்து, ஒரு அகனி என்ற ஒரு நார் கைகளால் நீ கட்டினால் போதும் என்று அவன் பொய்ய சொல்றான் அவன்கிட்ட, அவள்கிட்ட உண்மையை சொல்லாம. அப்ப என்ன செய்யறாங்க, அதை எடுத்து கட்டுறாள். அதை கட்டினாலும் அவன் அதை பிச்செறிஞ்சு அவனோட பலம் அவனோட இருக்கிறத கட்டுறான். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா, சிம்சோன் உலராத பச்சையான 7 அகனினார் கைகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனை போல ஆவேன் என்று அப்பையும் போய் சொல்றான். அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கைகளை அவளிடத்து கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். அப்பவும் அவள் கட்டப்பட முடியல. ஏனண்டா அவனோட தேவ பிரசன்னம் இருக்கிறபடினாலே அவன் ஒன்றும் அசைக்க முடியல, ஒரு மனுஷராலும் அசைக்க முடியல. இதுதான் நாங்களும் என்ன செய்யணும், சில காரியங்களை ஜனங்கள்கிட்ட நாங்க மறைக்கணும். ஒரு தரிசனம், ஒரு சொற்பனம் கண்டா நாங்க எல்லாத்தையும் அவருடைய சொல்லாதபடி எங்களுக்குள்ள மறைவான மறைபொருளை தந்த ஆவியான இடத்துல அந்த காரியங்களை நாங்களும் மறைத்து வைத்து அதற்கு செவிக்கிறவர்களாயிருக்கணும். அப்படித்தான் இவன் இருந்தான். ஆனாலும் அவன் போன இடம் பொல்லாத இடம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற அந்த இடத்துக்கு போனபடினாலே அவன் அடுத்தடுத்த அதிகாரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் அதுகள்ல அவன் சொல்றான், அவளே சொல்லிடுறான், இப்படி நான் சவரங்கத்தை என் தலையில படல, என் தலையை சிரைத்தால் எனக்கு என் பலன் போயிடும் என்று சொன்னத அவள்கிட்ட நேசத்துல, ஒரு பொம்பளோட மயக்கத்துல, அவள் கேட்டதன் வருத்தத்தின் நிமித்தம், இவனை விசனப்படுத்தினது நிமித்தம் அவன் சொல்ற போதும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவாவியானவர் அவனை விட்டு விலகிறான். பெலிஸ்தியர் வந்து பிடிச்சிட்டு போறாங்க, சிறைக்கு போறாங்க. ஆனாலும் ஆண்டவர் அவன் ஜெபத்தை அவனோட இருந்த அந்த விருப்பம், அப்படித்தான் சில நேரத்துல நாங்களும் அந்த பாவங்கள் செய்யற போதும் எங்கள் மேல் வைத்த கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய தயவு நிமித்தம் எங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தருவார். இதுல நீ மனம் திரும்பு, இதுல குணப்படு, இதுல எனக்கு ஊழியம் செய்ய, என்னோட இருந்துரு, பரிசுத்தமாயிரு என்று சொல்லி. இல்லாத நேரம்தான் கடைசி வார்த்தை சொல்றார், பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப அவனுக்கு அங்க மரணம் வருது. ஆனாலும் அவரோட கிருபையால அந்த ஜனங்களை மறுபடியும் அந்த அந்த பெரிய ஒரு பில்டிங்கை உடைக்கிறதுக்கு ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுத்து அவனும் மறிச்சு போறாங்க, இருக்கிற ஜனங்களை மறிக்க போறத நாங்க காணலாம். அதே போலதான் இந்த நாளும் நாங்களும் மறிச்சு மற்றவர்களையும் எங்களோட குடும்பத்துல இருக்கிறவர்களை மறிக்காதபடி இந்த இப்படியான பாவங்களை விட்டு இந்த தெளிலாள வேசியை விட்டு குடி போதையை விட்டு போதை பொருள்களை விட்டு பொல்லாத நாவுகளை விட்டு நாங்க விலகி இந்த நாளையில எங்களோட பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு நாங்க பரிசுத்தமா இருந்து தேவனுக்கு பரிசுத்தமா இருந்து ஊழியம் செய்யற ஊழியக்காரராய், தேவன் விரும்புகிற ஊழியக்காராய், தேவன் விரும்புகிற மனுஷராய் நாங்க மாற வேணும். எங்களை நாங்கள் ஒவ்வொரு தரமும் நிதானித்து நாங்க அறிய வேண்டியவர்களா இருக்கிறோம். எல்லா காரியங்களையும் நாங்க நிதானித்து அறிய வேண்டும். நாங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட மனுஷரோட பேசுகிறோம், எப்படிப்பட்ட மனுஷரோட இருக்கிறோம். அதான் சங்கீதம் 1 அதிகாரம் மாதிரி, துன்மார்க்கோட வழியில நடமாலும் பாவியலோட வழியில இல்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதபடியும் துன்மார்க்கோட ஆலோசனை நடவாதபடியும் நாங்க இந்த நாளையில எங்களோட கால்களை பரிசுத்த வழிக்காக நேராக நடத்தி கொண்டு போறவர்களாய் நாங்க இருக்கணும். எல்லாத்திலையும் நிதானமும் ஞானமும் பரிசுத்தத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த பரிசுத்த வாழ்க்கையை நாங்க இந்த நாளையில
செபிப்போம். அந்த பரிசுத்த வாழ்க்கையில இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்காக நாங்கள் செபிப்போம். ஊழியக்காரருக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக இந்த நாட்கள்ல நாங்கள் செபிப்போம். அன்பின் பல்லு தோபனிப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, சிம்சோனை போல ஆண்டவரே நாங்க இருக்காதபடி, ஆண்டவரே என் தேவன் அழைத்த அழைப்புல, தேவன் அழைத்த பரிசுத்தத்துல, தேவன் அழைத்த ஆண்டவரே அப்பா வீட்டுல நீதிமான்களோட பரிசுத்தவான்களோட நாங்க இருந்து உம்மை போல நாங்க ஆண்டவரே மறுரூபப்பட, ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய சத்தத்தை கேட்டு செய்கிறவர்களா இருக்க ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் எங்களையும் குடும்பங்களை தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே எத்தனையோ பேர் இப்படியான காரியங்கள்ல தான் ஆண்டவரே அப்பா விபச்சாரத்துல விழுந்து பின்மாற்றத்துக்கு போயிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்துக்காக செபிக்கிறேன், மண்டாடுகிறேன். துறப்புல நின்று அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கப்பட வேணும். ஆண்டவரே, நாங்கள் இருந்தாலும் எங்கள் சந்ததி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் ஆண்டவரே விடுதலையாக்கப்பட வேணும். ஆண்டவரே, எந்தெந்த பாவத்துல கட்டப்பட்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே எப்போது அந்த கட்டுகளை அறுத்து, அந்த பாவத்தின் கட்டை அறுத்து செபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, அந்த பாவத்தின் கட்டின ஜீவ ரத்தத்தை ஊற்றி செபிக்கிறேன் ஐயா. விடுதலையாக்கப்படுவார்களாக. விடுதலை நாயகனாய் இருந்து நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய கிருபையின்படி ஆண்டவரே பாவ மன்னிப்பை கொண்டு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, விடுதலையாக்கப்படட்டும். எந்த ஊழியக்காரோ எந்த விசுவாசிகளோ நாங்களோ நானோ யாரா இருந்தாலும் வானொலியில கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க தேவனுடைய ஜீவ ரத்தத்தினாலே கழுவப்பட்டு கிருபையின்படி அழைக்கப்பட்டவர்கள் வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாவமான சங்கிலிகளும் இப்போதே இயேசுவின் நாமத்தினாலே அறுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்திலே புடுங்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்திலே புடுங்கப்படுவதாக. சிம்சோனின் கயிறு ஆண்டவரே கட்டப்பட்டு எப்படி ஆண்டவரே அப்பா உம்முடைய அக்கினினாலே அந்த கயிறுகளை சுட்டறித்தீரோ, அதே போல இப்படியாப்பட்ட பாவங்கள்ல கட்டப்பட்ட தேவ ஜனம் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய அன்பையும் அறிந்தவர்கள் கட்டப்பட்டிருந்தாலும் அப்போதே பரலோக அக்கினி எல்லாவற்றையும் சுட்டறிப்பதாக, பரலோக அக்கினி சுட்டறிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அப்பா இப்போதே எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு ஆண்டவரை உம்மின் வந்து நின்று மன்னிப்பு கேட்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டுகிறோம் வாழ்வடைவான் என்று சொன்ன வசனத்தின்படி பாவத்தை அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்பி குணப்படு தேவனுடைய சமூகத்துல நிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க அறியல, ஆனாலும் தேவ ஆவியானவரே இந்த நேரத்தில் இந்த காரியத்துக்காக ஜெபிக்க கிருபை செய்து ஆண்டவரே இந்த பின்மாற்றத்தின் நுகர்ந்தானப்பா முறிக்கப்பட வேணும். ஆண்டவரே, எப்படியான காரியங்கள் பண ஆசை, பொருள் ஆசை, ஆண்டவரே பேராசை, ஒன்று காரியம் நடக்கல ஒன்று பின்மாற்றத்துக்கு போறாங்க. ஆண்டவரே, எப்படியாப்பட்ட பாவங்கள் எல்லாம் ஆண்டவரே அப்பா சிம்சோன் மாத்திரம் செய்தது பாவம் இல்ல, இந்த உலகத்துல இருந்து எத்தனையோ பாவங்களை செய்துட்டு பின்மாற்றத்துல இழுக்கொண்டு போறாங்க. இந்த பாவத்தின் சங்கிலிதான் இவர்களை கட்டி இழுக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே பரிசுத்தமான ரத்தம், அன்பான ரத்தம் ஆண்டவரே இவர்களை விடுதலையாக்க வேணும் என்று சொல்லியப்பா உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. எங்களை எல்லாம் விடுதலையாக்கப்பட வேணும். என்னும் ஆண்டவரை உண்மை அறிந்து கொள்ளணும், உம்மண்டையில வரணும், உண்மை கிட்டே சேரணும். ஆண்டவரே, உம்முடைய காரியத்துல நாங்க எப்போதும் வைராக்கியமா நசரேனாகிய தேவனை போல வைராக்கியமாய் பரிசுத்தவர்களாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களை வழி நடத்துங்க. எங்களால நடக்க முடியாது, தேவன் எங்களை நடக்க வைக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவரே, லண்டன் தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நான் இருக்கிற மாவட்டத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நல்ல ஒரு தமிழ் சபை உருவாக்கட்டும் என் மாவட்டத்துல. ஆண்டவரே, ரட்சிப்பு உண்டாக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பாவ உணர்வு ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு உருவாக்கப்படட்டும். நான் இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் ஆண்டவரை புறப்பட்டு போய் இந்த ஜனங்களுக்குள்ள கிரியை செய்தப்பா இந்த ஜனங்களை உம்மண்டையில கொண்டு வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். லண்டன் தேசம் முழுவதும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதிகாரிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற பாவியான மனுஷரை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சபைகள் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சபைகள் விழித்திருந்து ஜெபிக்கிறேன். சபைகளாய் ஆண்டவரை மாறட்டும். யாமக்காரராய் இருக்க வேண்டும் ஆண்டவரை. அப்பா, பரிசுத்த அலங்காரத்தோட பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொண்டு தேசத்துக்காக திறப்பில நின்று ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜனங்களாய் நீதிமான்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, உம்முடைய கிருபை இந்த லண்டன் பட்டணத்துல, லண்டன் தேசத்துல வெளிப்படட்டும். என் பட்டணத்துல வெளிப்படட்டும். என் தெருக்கள்ல வெளிப்படட்டும். ஆவியானவரை, இந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை கண்கள் திறக்கப்படட்டும். கட்டுண்டவளா இருக்கிறவள கண்கள் திறக்கப்படட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். அமெரிக்கா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன். நம்முடைய பலத்தை கரந்துக்குள்ள ஆண்டவரே அப்பா
இஸ்ரவேல் ஜனங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. தகப்பனே ஆண்டவரே அப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, எருசலேம் ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்படட்டும், தேவனுடைய கிருபையை பெறட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். பாதுகாத்து கொள்ளுங்க, காசா தேசத்தை எல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரை. ஈராக் தேசத்துல ஆண்டவரை உருவாக்கப்படுகிற ஜனங்களை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போகட்டும், மனம் திரும்பி அவர்கள் குணப்படட்டும், தேவ பயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பலஸ்தீன் தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. இஸ்ரவேலை சுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க, எருசலேமை சுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நன்றி அப்பா. ஈராக் தேசம் ஆண்டவரே அப்பா, உக்ரைன் தேசம் அப்பா, ரஷ்யா தேசம் அப்பா, ரட்சிக்கப்படட்டும் ஜனங்கள் பாவ உணர்வை உணரட்டும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தினாலே தெளித்து மூடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிப்பை கட்டளை இருக்கு. நன்றி செலுத்துகிறேன். உலகம் முழுவதும் ஆண்டவரே, இந்தியா தேசம் ரட்சிக்கப்படட்டும், பாகிஸ்தான் தேசம் ரட்சிக்கப்படட்டும், அரபு நாடுகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஊழியர்கள் பல்கி பெருகட்டும் ஆண்டவரே. இப்படியாப்பட்ட தேசங்கள் ஆண்டவரே, உம்முடைய வைராக்கியம் பல்கி பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை இவர்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால் இவர்களை ரட்சித்துக் கொள்ளும்படியாக சோதரத்தை ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை தேங்க இந்த தேசங்களுக்குள்ள ஆண்டவரே. சின்ன சின்ன குறுப்போடா இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் இடத்துல ஆண்டவரே எரிச்சலோ போட்டி பொறாமைகளோ வராதபடி தேவனுடைய கிருபையினாலே ஆண்டவரே தேவ ராஜ்யத்தை நாங்கள் தேடுகிறோம். தேவன் இரக்கமுள்ளவர், பொறுமை உள்ளவர் என்று சொல்லி பொறுமையா இருந்து ஞானத்தோட சாட்சி வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை ஊழியங்களை நடப்பிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. சபைகளை ஆசீர்வதிங்க. எத்தனையோ ஊழியக்காரருக்கு ஆண்டவரே பண வசதி இல்லை, அவர்களெல்லாம் ஆசீர்வதிங்க. அவர்களெல்லாம் நம்முடைய சமூகத்துல நிக்கிறவங்க ஆண்டவர், வைராக்கியம் பாராட்டுறவங்க, இவங்களோட கையின் பிரியாசம் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட வேணும், ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேணும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அநேக வாலிப பிள்ளைகள் தேசமாய் பவுஞ்சாய் எழும்பட்டும். பவுஞ்சாய் இந்த தேசமாய் இந்த ஜனங்கள் வாலிபர்கள் எழும்பட்டும் ஐயா. சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை துதியின் அபிஷேகம் இறங்கட்டும், வாலிபர்களுக்கு ஆண்டவரை ரட்சிப்பின் அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரை. அந்த அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்பட்டு வாலிபர்களும் மண்டையில வரட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஐயா. இயேசுவின் நாமத்திலே நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. திறப்புல நின்று ஜெபிக்கிறேன். ஒரு எழுப்புதலை தாரும், தேசமாய் எழுப்புதலை தாரும் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறேன். ஒருவர் ஏமாற்ற காரியங்கள் ஆண்டவரே பொய்க்கு பிதாவாயிருந்து ஆண்டவரே இந்த நாளையில இந்த ஆன்லைன்கள்ல ஆண்டவரே டிக்டாக்ல யூடியூப்ல ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவரே பொய்க்கு பிதாவா இருந்து பெண்கள் ஆண்களை ஏமாற்றி, ஆண்கள் பெண்களை ஏமாற்றி கொண்டு ஆண்டவரே அப்பா திருமண வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா திருமண வாழ்க்கையில பாவங்களை வரவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்ப பெண்களையும் ஆண்களையும் உடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து பேக்கிறேன் ஐயா. நீர் இணைத்தவர்கள் பிரிக்காதபடி ஆண்டவரை பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து பரிசுத்த சந்ததி அப்போதுதான் ஆண்டவரை பிறப்பிக்கப்படும். பரிசுத்த சந்ததி வர கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரை. அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க, இந்த 5 கண்டத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உமக்கு பிரியமான ஜனங்களை எழும்பி ஆண்டவரை அதிகாலையில் எழுந்து ஆண்டவரே அப்பா சிம்சோனை ஆண்டவரே அப்பா முறியடிக்கிறதுக்காக பதிவு இருக்கிறது போல தேவ ஜனங்களை அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலிருந்து துதிக்க ஜெபிக்க வைங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் நீர் அப்படி செய்ய போறதுக்காய் ஆண்டவரே. அதே போல இந்த நாளிலும் பிறந்த நாள் ஆண்டவரே திருமண வாழ்க்கையை காண்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அப்பா நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்ற ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஐயா. நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்ற ஆசீர்வாதம் இறங்கட்டும் இவர்களுக்கு ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. சங்கம் வானொலியில் யாருக்கெல்லாம் பிறந்த நாளை காண்கள் அவர்கள் எல்லாம் ஆண்டவரே அவர்களுக்கு நித்திய கிருபையுடன் நிறுத்தி அவர்களை நித்திய வெளிச்சத்தில் நடத்தும்படியாக அவங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த காலம் மட்டும் எதெல்லாம் அவங்க வெளிச்சத்தை காணல இப்போது ஒரு வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறேன். அதே போல திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்படட்டும். அதிலே வெளிச்சங்களை காணட்டும். திருமண வாழ்க்கையில கணவர் மனைவியா இருந்தாலும் அவர்களுக்குள்ளேயும் ஒரு போராட்டம், அந்த போராட்டத்தின் கூறு உடைக்கப்பட்டு அவர்களுக்குள்ள ஒரு சமாதானம் உண்டாகும்படியாக நித்திய கிருபையுடன் இறங்கி ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவர். யாரும் வஞ்சிக்கப்படாதபடி, ஏமாற்றங்கள் தோல்விகள் வராதபடி தேவ ஜனங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீங்க வேலி அடையுங்க. யோபுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தது போல சுற்றி வேலி அடைங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை ஜனங்களும் குடும்பமாய் சீர்பொருந்தட்டும் என் தேவ ராஜ்யத்துக்குள்ள என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த ஒரு மணித்தியாலம் எனக்காக இருக்க மாட்டார்களா என்று சொல்ற வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா இந்த திறப்புல ஒரு மணித்தியாலம் நின்று
அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்க, அநேக கிருபைகளுக்காக ஜெபிக்க, ஆண்டவரே பாவ மன்னிப்புக்காக ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்தபடினாலே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையும் இரக்கமும் சந்திப்பும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமத்தினாலே நாங்க எப்போதும் மகிழ்ந்து களிகூற கர்த்தர் கிருபை செய்வீராக. நாளைய தினத்து மட்டும் நாங்க வர்ற மட்டும் உம்முடைய சமூகத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்துகிறோம். ஜெஸ்லியா குடும்பங்களை தாழ்த்துகிறோம். வரப்போற ஊழியக்கார மகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவரோட சந்ததி குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். என்னும் அபிஷேகத்தில் நிரப்பி ஆண்டவரை ஊழியத்தில் எடுத்து வலிமையாய் பயன்படுத்தும்படியாக உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஜெஸ்லியா இன்றைய நாள் முழுவதும் ஆண்டவரே இந்த வானொலியிலிருந்து ஒவ்வொருவர் பின்னாக ஒவ்வொருவரை போட்டு ஆண்டவர் ஊழியங்களை செய்ய வைக்க அவருக்கும் நல்ல பல சுகத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்தவரின் குடும்பத்தை சந்ததியையும் ஆசீர்வதிச்சு வைக்கிறேன். அவியானவர் தாம் எங்களை எல்லாம் பொறுப்படுங்க வழி நடத்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கட்டி நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி ஏஸ்லியா. God bless you. ஆமீன் ஆமீன். வேறு நேரம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பமாக நாளை காலை வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாத்த கூறுகிறோம். கர்த்தரை கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இரவு நித்திரைக்கு செல்லுகிற பொழுதும் கர்த்தர் சமாதானத்தோடு நித்திரை கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. பல காரியங்களிலே ஞானத்தை வெளிப்படுத்துவாராக. சொப்பனத்தின் மூலம் கனவுகள் மூலம் கர்த்தர் வழி நடத்துவாராக வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வேளையில் விடைபெறுகிறோமா. நாங்கள் திரும்ப காலை வேளையிலே ஜெப வேளையிலே திரும்பமாக சந்திப்போம். God bless you அம்மா. ஆமென். God bless you. God bless you. ஐயா கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயில் இணைந்து ஜெபங்களை கூட அவள் எண்ணத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து சந்ததியாக அவர்